விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டார். கட்சியின் நலனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதமாகவும் கட்சித் தலைமையின் அறிவுறுத்தலை மீறி எதிர்மறையாக செயல்பட்டு வந்ததால் கட்சியிலிருந்து 6 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்வதாய் அறிவித்தார் திருமாவளவன். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திமுகவை மறைமுகமாக தாக்கியதுடன் கூட்டணிக்குள் குழப்பத்தை விளைவிப்பதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக மன்னராட்சி என ஆதவ் அர்ஜுனா கூறியது திமுகவை தாக்கியதாக பேசப்பட்டது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்ட சில மணி நேரங்களில் ஆதவ் அர்ஜுனா மற்றொரு அறிக்கையை விடுத்து புயலை கிளப்பினார். அதிகாரத்தை அடைவோம் என்ற திருமாவளவனின் முழக்கத்தை நம்பியே கட்சியில் இணைந்ததாக கூறிய ஆதவ் அர்ஜுனா, அவர் கூறியது போலவே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை தொடர்ந்து முழங்குவேன் என தெரிவித்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதையும் அழுத்தமாக பதிவு செய்வதாகவும் குறிப்பிட்டார். கருத்தியல் பேசியே ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளம் காட்டுவோம் என்றும் தன் ஆணித்தரமான கருத்தை எடுத்துரைத்தார். 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்ற எம்ஜிஆர் பாடல் வரிகளை மேற்குறிப்பிட்ட ஆதவ் அர்ஜுனாவின் இந்த விளக்கம் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரம் கட்சியிலிருந்து நிரந்தரமாக விலகும் முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் எக்ஸ் தள பக்கத்தில் இருந்த விசிக துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியை நீக்கியுள்ளார். மேலும் விசிகவிலிருந்து விலகுவது குறித்தோ பிற கட்சியில் இணைவது குறித்த தகவலையோ ஆதவ் அர்ஜுனா கூறாதிருப்பது குறிப்பிடத்தக்கது.